இப்போ கீழே உள்ள ஃபூட்டிங்க்கு எவ்வளோ ராடு தேவைப்படும், காலத்துக்கு எவ்வளோ ராடு, பேஸ்மெண்ட்டுக்கு என்ன காங்கிரீட் எவ்வளோ பேக் செலவாகும், மணல், சிமெண்ட்டு எல்லாமே அதில் இருக்கும். அதைப்படி நீங்கள் ஒன் பை ஒன்னாகவே இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிளிந்தி பீமுக்கு ஒரு 50 மூடை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு 50 மூடைக்கு அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா சரியாக போட்டிருக்காங்க. ஒரு 2 மூடை ப்ளஸ் ஆர் மைனஸ் பிரச்சனை இல்லை. இதே இது ஒரு 35 மூடை இல்லை அப்படின்னா 65 மூடை அந்த மாதிரி 15 மூடை வித்தியாசம் வருது அப்படின்னா அந்த ரேஷியோவில் தவறு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தவறுகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த கேல்குலேஷன் வந்து யூஸாக இருக்கும். இல்லை இப்போ வந்து நானாக வீடு கட்ட போல என்னோட இன்ஜினியர்ட்டையோ இல்லை அப்படின்னா பில்டர்ட்டையோ நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டான ரேட்டை வந்து கோட் பண்ணுறாங்களா? இப்போ ஏன்னா எல்லா இதுக்குமே சதுரடி ரேட்டு தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சதுரடி வந்து ஒரு 2000 2500 வரைக்கும் போகுது அப்படின்னா அந்த 2000 தான் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 10 ரூம் கட்டினாலும் அதே 2000 தான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போடுறாங்க. 1000 சதுரடியில் ஒரு 2 ரூமோ இல்லை 3 ரூமோ கட்டினாலும் அதே 2000 தான் சதுரடி போடுறாங்க. ஸோ அது எப்படி ஒன்றா வரும்? இப்போ ஒரு 10 ரூமுக்கு நம்ம கட்டுறோம் அப்படின்னா அதோட வால் குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும். இதே 3 ரூமு 4 ரூமு கட்டுறோம் அப்படின்னா அதோட வால் குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதோட ஒர்க்கும் கம்மி தான், அதோட மெட்டீரியலும் கம்மி தான். அப்போ 2 காஸ்ட்டுமே வித்தியாசப்படுது பார்த்திங்களா? இது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் உள்ள ரூபாய் அதில் அப்படிங்கிற மாதிரி ரொட்டேஷன் பண்ணி ஒரு மாதிரி அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து கொண்டு போகிறாங்களே தவிர மற்றபடி இதில் வந்து நம்ம வீட்டுக்கான ரூபாய் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து தெரியாது. ஸோ அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் நம்ம வீட்டுக்கான ரூபாய் எவ்வளவு, ஆக்சுவல் ரேட் எவ்வளவு அப்படிங்கிறது இந்த எஸ்டிமேஷனில் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில் எஸ்டிமேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்கள் பிளானை சென்ட் பண்ணுங்கள்.